எல்லாருமே கண்டிப்பா கேட்பீங்க, என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டா இந்த ஒரு வீடியோ போடுறீங்கன்னு. என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் டோட்டலா அதர் ஒர்க்ஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல கரெக்டா ப்ரிவியூவோ இல்ல ரிவ்யூவோ என்னால போட முடியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா லைவ் வரேன். பட் இந்த ஒரு ஃபியூ டேஸ் கொஞ்சம் ஒர்க்ல மாட்டிக்கிட்டதுனால என்னால ப்ராம்ப்டா வீடியோஸ் போட முடியல. அதுக்கு என்னோட அப்பாலஜிஸ். ஸோ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இருக்கு பாத்தீங்களா, ஜிடி வர்சஸ் எம்ஐ, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 9 ரிவ்யூ தான். பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் அகமதாபாத் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் கம்ஃபர்டபுளா 36 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்ச் ஆடி 2 லாஸ். குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸுக்கு அப்புறம் இப்போ ஒரு விக்டரியா பார்த்துட்டாங்க, அதுவும் ஒரு ஹோம் வின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் அகமதாபாத் கிரவுண்ட்ல 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3மே ஜிடி தான் வின் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மேட்சும் வின் பண்ணி 4-0 சொல்லி லீட்ல இருக்கிறாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அவங்களோட டாமினேஷன் ஓவர் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சும் கண்டினியூ ஆயிருக்கு மக்களே. ஸோ லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ், பட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாருன்னா அந்த ஒரு பேலன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, தே வில் லுக் ரியலி டேஞ்சரஸ்ன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா நிறைய டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் இப்படி ஒரு எரர் பண்ணுவாங்களான்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஃபினட்டா நம்ம ஜிடியை பாராட்டி ஆகணும். ஸோ முதல்ல நம்ம வந்து எப்படி குஜராத் டைட்டன்ஸ் இந்த கேமை பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்கள பத்தி முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மும்பை இந்தியன்ஸ் கிட்ட போவோம், சரிங்களா? ஸோ ஜிடி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டாஸை தோத்துட்டாங்க, அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், அவங்க எவ்வளவு கிளவரா இருக்காங்க பாருங்க. மும்பை இந்தியன்ஸோட ஒரு லைட்டா ஒரு ஸ்லோயிஷ் விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது இது வந்து டிபிக்கல் அந்த அகமதாபாத் விக்கெட் இல்ல, 230, 240. இட் வாஸ் லைக் 190, 200 விக்கெட் தான் ஆக்சுவலா. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு ஸ்லோனஸ் இருந்துச்சு, அது கிளியர் கட்டா தெரிஞ்சுது. ஸோ கில் கூட டாஸ் வின் பண்ணி தான் சேஸ் பண்ணிருப்பாரு, பட் டாஸ் தோத்தது அட்வான்டேஜா தான் உங்களுக்கு போச்சு. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 196 கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சாய் சுதர்ஷன். இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல அவர் விளையாடின அந்த 63 of 41 வாஸ் சோ யூஸ்ஃபுல். அதேக்கேற்ற மாதிரி சுப்மன் கிலும் ஓப்பனிங்ல நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி ஜாஸ் பட்லர் நம்பர் 3ல ஒரு 39 ரன்ஸ் குயிக்கா அடிச்சு கொடுத்து அந்த ஒரு இம்பட்டஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து விக்கெட்ஸ் விட்டாங்க, அதாவது கம்பேக் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ் போலிங்ல. ஹர்திக் பாண்டியா செமையா போட்டார். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கிளியரா மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது இவங்க வந்து ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட்டா இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துச்சு. பட் ஸ்டில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா ஆக ஆரம்பிச்சது. அந்த லாஸ்ட் 5-6 ஓவர்ஸ் அது கிளியர் கட்டா தெரிஞ்சது, ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ செகண்ட் பேட்டிங் இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதனாலதான் நான் ப்ரிவியூல ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ எப்படி அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி 196 அடிச்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட போலிங்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது மக்களே. இந்த மேட்ச்ல வந்து ஒரு பிளானோட வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸோட வீக்னஸ் பயங்கரமா அசஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும்ன்றத ஒரு பிளான் பண்ணி வந்து போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் வந்து யூனிட்டா விளையாடினாதாங்க நீங்க கேமை வின் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி அதை தான் ஆக்சுவலா ஜிடி பண்ணாங்க. ஏன்னா ஜிடியோட ஃபீல்டிங்கும் எம்ஐயோட ஃபீல்டிங்குமே இந்த மேட்ச்ல பயங்கர டிஃபரன்ஸ் இருந்தது, ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் குஜராத் டைட்டன்ஸ் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல அடிச்சாங்க. அந்த வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் முகமது சிராஜ் பயங்கரமா ரன்ன கொடுக்க போறாரு நினைச்சிருப்போம். பிரசீத் வந்து நாட் ஐடியல் T20 போலர்ன்றதை நானே சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் இவங்க 2 பேர் தான் இந்த மேட்ச்ல ஒரு மேட்ச் வின்னர்ஸா வந்து இறங்கிருப்பாங்கன்னு. சிராஜ் மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்தது. அதாவது அவர் ஓல்டு பால்ல கொஞ்சம் பெட்டரா போடுவாரு, நியூ பால்ல அந்த அளவுக்கு சுமாரா தான் போடுவாரு. ரோஹித் சர்மாவே பேசி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நியூ பால்ல வந்து குரூஷுவல் 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? ரோஹித் சர்மாவே அவுட் ஆகினாரு, ரிக்கல்டனையும் அவுட் ஆகினாரு. சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வந்து ஃப்ரண்ட்ல வந்து இறங்கினாங்க. சோ முதல்ல ஒரு பேஸை கிரியேட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் தான். அந்த 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்பயும் எம்ஐ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர் போயிட்டாங்க. ஸ்டில் அங்க ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போச்சு. பட் 10th ஓவருக்கு அப்புறமா பிரசித் கிருஷ்ணா வந்து போட்டாரு பாருங்க ஒரு ஸ்பெல்லு, அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்ததுங்க. அங்கதான் எனக்கு கில்லோட கேப்டன்ஷிப் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு பிரசித் கிருஷ்ணா. ஓகே, போலிங்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சுது. நோபடி எக்ஸ்பெக்டட் 4 overs 18 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் பிரசீத் எடுப்பாருன்னு. ஜென்ரலா அவர் அந்த ஹார்ட் லென்ஸ் போடுவாரு, அடி வாங்குவாரு. ஆனா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாருங்க ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பெல். எப்படி நியூ பால்ல சிராஜ் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பெல் போட்டாரோ அந்த மாதிரி ஓல்டு பால்ல பிரசீத் கிருஷ்ணா கலகிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மாவும் நல்லா போட்டார். நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் இஷாந்த் சர்மாவும் நல்லா போட்டாரு. ரபடா ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு போடலனாலும் டீசெண்டா போட்டாருன்னு சொல்லலாம். சாய் கிஷோர் 1-2 ஓவர் அடி வாங்கினாலும் திருப்பி நல்லா கம்பேக் ஆனாரு, ஓகேங்களா? ரஷீத் கான் 2 ஓவர்ல 10 ரன் தான் கொடுத்தாரு. நிறைய பேர் கேட்பீங்க ஏன் ரஷீத் கான் சுப்மன் கில் யூஸ் பண்ணலன்ட்டு. ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு அகெயின்ஸ்ட் ரஷீத் கான். அதனாலதான் இவர் சாய் கிஷோரை வச்சு போட்டு முடிச்சாரு.
சோ அதனால எல்லாமே ஒரு பிளானோட இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ சுப்மன் கில் வந்து இப்போ குரூப்புக்குள்ள வராரு அஸ் அ கேப்டனா. எல்லா மேட்சுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும், அது எப்படி இவங்க முறியடிக்க போறாங்க, அஸ் அ கேப்டனா இவர் எப்படி முறியடிக்க போறாரு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா we have to wait and see. பட் as of this match ஃபேண்டாஸ்டிக்கா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஜிடி டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். ஏன்னா அவங்களும் எப்படின்னா ஆன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸை டாமினேட் பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வரும். அதாவது அவங்க வந்து டாஸ்லயே பாதி மேட்சை தோத்துறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்தா டீமுக்கு ஒரு பேலன்ஸ் வரும்லாம் நினைச்சோம், எல்லாமே ஓகே. ஆனா டாஸ்ல அவங்க எதுக்காக போலிங் எடுக்கணும், அதாவது இது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. ஏன்னா பிச்சை அவங்க சரியா அசஸ் பண்ணல, கண்டிஷன்ஸ் வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து பிளாட்டா தான் இருக்க போகுது, டியூ வரும், ஸோ பேட்டுக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா போன மேட்ச் சிஎஸ்கேவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த யங்ஸ்டர் விக்னேஷ் புத்தூர் அவரை டிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அவரை டிராப் பண்ணிட்டாங்க, அவருக்கு பதில் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துட்டாரு. அப்புறம் வில் ஜாக்ஸ் சூப்பரா போலிங் போட்டாரு சிஎஸ்கேவோட, அவரை டிராப் பண்ணிட்டு முஜீப் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. முஜீப் மேக்சிமம் சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல விளையாடி இருக்கணும், அங்க சேப்பாக்ல அவங்க விளையாடல. முஜீப்பை இங்க கொண்டு வந்து விளையாடினாங்க. வில் ஜாக்ஸை கண்டினியூ பண்ணிருக்கணும், இங்க அந்த ஒரு தவறு பண்ணாங்க. விக்னேஷ் புத்தூர் இந்த கண்டிஷன்ஸ்ல நிஜமாவே எஃபெக்டிவா இருந்திருப்பாரு, ஏன்னா பிச்சில் அந்த ஒரு சின்ன கிரிப் இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் என்னைக்குமே வந்து சைனா மேன் போலர்ஸ் வில் பி சோ எஃபெக்டிவ்ங்க, கொஞ்சம் ரன் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அங்கதான் எம்ஐ லேக் ஆனாங்க. ஆக்சுவலா அவர் விளையாடிந்தாருன்னா ஒண்ணுமே கேம்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். சோ நம்ம வந்து இந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு அப்புறம் எம்ஐ என்னதான் தோத்தாலுமே அவங்க டேலண்ட் ஸ்கவுட்டிங்க பத்தி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தோமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது சடனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டேலண்ட்டை சடனா டிராப் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? தேர் இஸ் a massive difference. சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்க்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்க்குமே மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ அங்கேயே பாதி தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலிங்கே பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சூப்பரா போட்டாரு. பட் நம்மளால அந்த ஒரு பழைய போல்ட்டை பார்க்க முடியல. முஜீப்பும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாரு. சத்யநாராயண ராஜும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு 1-2 கிளிக் ஆச்சு, சிலதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். சோ டீம்ல அந்த ஒரு இம்பேலன்ஸ் கிளியரா தெரிஞ்சுது. என்னதான் இவங்க கிட்ட நல்லா கடப்பார பேட்டிங் இருக்கா, சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல எப்போ சிராஜ் நியூ பால்ல 2 விக்கெட் எடுத்தாரோ அப்பயே ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா லேக் ஆஃப் ரன்ஸ் இன் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு, சொல்றது எதுவுமே கிடையாது. பட் இஸ் அ லெஜண்ட். ஓகே, கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாரு, நான் வெயிட் பண்றேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒருத்தர் தாங்க நின்று தைரியமான, திலக் வர்மா கூட உள்ள இறங்கி ஒரு ஓவர்ல ரபடா வச்சு வெளுத்தாரு. அதுக்கப்புறம் அவரு ஸ்லோ டவுன் ஆயிட்டாரு, ஏன்னா கண்டிஷன்ஸ் பேட்டிங் பெருசா வரல. ஆனா சூரியகுமார் யாதவ் செமையா விளையாடிட்டு இருந்தாரு. ராபின் பின்ஸ் எல்லாம் இமிடியேட் அவுட் ஆனோடனே ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாரு. ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் தோத்ததுக்கு ஒரு பார்ட் ஹர்திக் பாண்டியாவும் இருக்கு. ஓகே, அவங்க டீம் செலக்ஷன்லயும் தப்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா அவங்க எங்க தோத்தாங்கன்னா ஹர்திக் பாண்டியோட பேண்ட். ஏன்னா அவர் இன்டென்ட்டே காமிக்கல, அந்த கண்டிஷன்ஸ் அவர் பேட்டுக்கு பால் வரலன்றது கிளியரா தெரிஞ்சது. ஆனா கொஞ்சமா ரொட்டேட் பண்ணி சூரியகுமார் யாதவுக்காக அவர் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம், ஏன்னா அவர் வந்து ஒரு ஃப்ளோல இருந்தார். இவரே நிறைய பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு, ஸ்ட்ரைக் அந்த பக்கம் சூரியகுமார் யாதவுக்கும் போகல. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாட் பால்ஸ் ஃபேஸ் பண்ணி பிரஷர் ஆயிட்டாங்க. அதனால சூரியகுமார் யாதவ் சுத்தி அவுட் ஆயிட்டாரு. எப்போ ஸ்கை அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த கேம் வந்து எம்ஐ தோத்துருவாங்கன்னு. ஏன்னா ஒரு பக்கம் திணறாரு ஹர்திக் பாண்டியா. சோ டெரிபிள் பேட்டிங் தான் சொல்ல முடியும், இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஹர்திக் கிட்ட இருந்து. சோ ஒரு ஃபர்கெட்டபிள் மேட்ச் தான் எம்ஐக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஜிடிக்கு இது குரூஷியலான ஒரு விக்டரி. சோ அவங்களுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிமைனிங் மேட்சஸ்ல விளையாட போறாங்கன்ட்டு. சோ எம்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச் இருக்கு, அவங்க ஹோம் கேம் தட் டூ அகைன்ஸ்ட் கேகேஆர். அதை பத்தி ஒரு ப்ரிவியூ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 hours வந்துருவேன். சோ அந்த வீடியோவும் பாருங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே, அந்த மேட்சோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள வந்துரும். வழக்கம் போல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.